பிரதி ப்ரொஃபஸர் அவர்களே, அண்மைய தினத்தில் நான் பார்த்த நான் கிளங்கன் வைத்தியசாலையில் ஒரு 23 வயது பெண் ஒருவர் இறந்த பின்னர் மோச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கே வேலை செய்த 3 பேர் அந்த இறந்த பெண்ணினுடைய உடலங்கள் மீது பாலியல் சேட்டைகள் செய்திருக்கிறதாகவும் தகாத உறவுக்கு உட்படுத்தி இருக்கிறதாகவும் அவருடைய சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அண்மைய தினங்களில் நான் அதாவது வந்து ஹட்டனில் இந்த விடயங்கள் நடந்ததாக நான் இந்த விடயத்தை தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் 4 மாதங்களுக்கு முன்னம் சொன்னான். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இந்திரகுமார் என்பவர் இதே வேலையைத்தான் செய்கிறார். இறந்த உடல்களோடு அவர் இதே வேலையை செய்கிறார் என்று சொன்னபோது அந்த நேரம் ஜிஎம்ஓ என்னை எதிர்த்தது. ஜிஎம்ஓ என்னை எதிர்த்து என்ன செஞ்சது, என்னை வைத்தியசாலையை விட்டு துரத்த வழிகிட்டது. இதே சம்பவம் ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடக்கின்ற போது, ஜாழ்ப்பாணத்திலே உடல்கள் வெட்டப்படுகின்ற போது அதை வேணுமென்று தாமதித்து சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஜாழ்ப்பாணம் அனுப்பி 4 நாள் பிரணவன், அது பிரணவன் வைத்தியர் பிரணவனாக இருக்கட்டும், வைத்தியர் இந்திரோமாராக இருக்கட்டும், வைத்தியர் மயூரதனாக இருக்கட்டும், இறந்த பிணங்களிலும் உழைக்கிறார்கள் என்பதை மனச்சாட்சி இல்லாத ஒரு காரணத்தால், என்னுடைய மனம் கேட்காத காரணத்தால் நான் அந்த விடயங்களை கதைத்த போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் நோக்கி நான் வைத்திய சமூகத்தையும் நோக்கி நான் கதைக்கிறேன் என்று இவர்கள் அந்த நேரம் என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த கிளங்கன் வைத்தியசாலையில் அதே சம்பவம் நடந்திருக்கிறது. சாதாரணமாக சின்ன சின்ன வைத்தியசாலையில் இந்த விடயங்கள் நடக்கிறது. இன்னொரு விடயத்தை சொல்லணும், இந்த அக்கரை வைத்தியசாலையில் எங்களுடைய அதாவது வந்து என்னென்னால் எங்களுடைய அன்றகுமார் சாநாயக ஜனாதிபதிமா அவர்களை நான் உண்மையாவே நான் நேசிக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அவரை போல அன்றகுமார் சாநாயகமார் ஒரு மாபெரும் பொய்யராக மாறியிருக்கிறார் என்றுதான் என்னுடைய கவலை. நான் கேட்ட 27 கேள்விக்கு எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் என்னுடைய ஹிதவதா என்னுடைய நட்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தாங்கள் இவர்களுடைய அதாவது வந்து அக்கறை வைத்து எம்எஸ்ஸில் எந்த குறைபாடுகளும் இல்லை, அவருடைய எந்த விசாரணைகளும் இல்லை, அவரை நாங்கள் வைத்தியசாலை அகற்ற மாட்டோம் என்று சொல்லி அடுத்த நிமிடம் பின்னேறம் மறுபடியும் மாற்றியிருக்கிறார்கள். இப்போது அவருக்கு எதிரான விசாரணைகள் நடந்து 2 மாதங்கள் ஆகிறது. இன்றை வரைக்கும் வைத்தியர் நலிந்த அவர்களால் திருப்பி வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அந்த அக்கறை வைத்து ஆதார வைத்தியசாலை வைத்தியத்தில் விடையில்லாமல் இருக்கு. இதில் என்ன கவலை என்றால் இந்த ஜிஎம்ஓஏ என்று சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய மாஃபியாக்கு இந்த நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அதாவது வந்து இந்த போராட்டங்கள் நடத்துகின்ற ஒரு பெரிய போராட்ட குழு. இன்றைக்கு எந்த பாதைகளையும் ரோட்லையுமே எந்த போராட்டங்களையும் நீங்கள் பார்க்கல ஆயிருந்தால் நீங்கள் முழு பேரும் உள்ளுக்கல்ல இருக்கிறீர்கள். ஆனால் கவலை என்னென்றால் இந்த சின்ன சின்ன விடயங்கள் ஜிஎம்ஓஏ போன்ற விடயங்களாக இருக்கலாம், அல்லது வந்து இந்த மோச்சுவரியில் நடக்கின்ற விடயங்களை கூட ஒரு இன்கொயரி ஒன்றை நடத்தி அவர்களை தண்டிக்க முடியாத நிலைமையில் இந்த அரசாங்கம் இருக்கின்ற போது எங்களுடைய வைத்தியர் நலிந்த அவர்களுக்கு என்னுடைய கவலையை நான் தெரிந்து கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லி நான் முறைப்படுகிறேன். எங்களுடைய வடமராட்சியில் இருந்து 2 மீனவர்கள் தற்சமயம் வந்து இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அதுக்கு கூட எங்களுடைய கடற்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் எந்த பதிலையும் இந்த பாராளுமன்றத்தில் சொன்னதாக தெரியவில்லை. அதே நேரம் நேற்றைய தினம் நடந்த அந்த மாதா கோயில் ஒன்றுக்கு கப்பல் போகின்ற போது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே 3 மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தையும் சற்று ஆழமாக பார்க்கும்படி கூறி விடைபெறுகிறேன். ராமநாதன் அர்ஜுனா ගරුවන්තිතුමා ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් ලැබෙනවා. thank you professor. විනාඩි 7ක් තිබ්බා 6ක් වුණා කමන්නේ. සාමාන්‍යයෙන් අපි අඩි පොඩි පොත්වල අපි සාමාන්‍යයෙන් කියවන්නේ මම මුරු I am from Africa කියලා. මට කියන්න තියෙන්නේ I am Dr. Arjuna I am from කුඩු කියලා. ඒ නිසා ශ්‍රී ලංකා කියලාත් කියන්න ලැජ්ජ වෙලා තියෙන්නේ අපේ ජනාධිපතිතුමාගේ කතාව. කුඩුද අපි සාමාන්‍ය කියන්නේ සුණ්ඩු දෙමලින් මම හිතන්නේ සිංහලෙන් උණ්ඩු හරි කුණ්ඩු හරි අපේ රටට අවුරුදු 70ක් සාපයක් කියලා අපු මිනිසු දැන් දෙන උපරිම ආතල් තමයි අපේ රට කියලා පිළිගන්නෙත් නැහැ. හැබැයි අපි දමල විදියට අපි මේ රටට ගොඩක් ආදරේ. මේ රට ඇතුළේ වෙන රටක් තියාගන්න ඕන කියලා අපි රණ්ඩු වුණා තමයි. හැබැයි මේ රටට අපි ආදරේ. ඒ නිසා මම වාකියමින් කියන්නේ ජනාධිපතිතුමා අපි මේ රට ජනාධිපති කෙනෙක් ඇවිල්ලා මේ රට මේ උණ්ඩු කියලා කියනවා කියන්නේ ගරු සභාපතිතුමනි බොහොම දුකයි. ඊට තව එකක් මට එකක් කියන්න ඕනේ. අර අපි මෙච්චර කාලේ අපි හිතාගෙන හිටියා ක්ලීන් ශ්‍රී ලංකා එකක් වෙනවා කියලා. ඒ ක්ලීන් ශ්‍රී ලංකා එකට වෙච්ච දේවල් අපි දන්නේ නැහැ. ඊට පස්සේ අපි රීබිල්ඩින් ශ්‍රී ලංකා කියලා අපි බලාපොරොත්තු වුණා. කිසි දෙයක් බිල් වෙලා කියලා නම් මම නම් දැක්ක නැහැ කොහෙවත්. ඊට පස්සේ දැන් අපේ ප්‍රයිම් මිනිස්ටර් අපිට උදේ මම අහගෙන හිටියා ප්‍රයිම් මිනිස්ටර් ඇහුවා මේ අපිට පුළුවන් ද එක නමක් කියන්න මේ රට ඇතුලේ
හදිසිය නීති පාවිච්චි කරලා අපිට පොලිසියට හරි CID හරි ගෙන්නපු නම කියන්න කියලා මම ඒක කියන්න කැමති නෑ. හැබැයි ළඟදී මම දැක්ක අර Facebook එකේ සීදා බ්‍රෝ කියලා ඉන්නවා පොඩි කොල්ලෙක්. පොර සාමාන්‍යයෙන් දොබිලට ගහනවා ඇතිවෙන්න. මං එයාගෙන් තමයි ගොඩක් සිංහල ඉගෙන ගන්න. හැබැයි මම දැක්කා අන්තිමට ගිහිල්ලා සීදා බ්‍රෝවත් එකගෙන ගෙනල්ලා තිබ්බා CID එකේ. මම නම් විශ්වාස කරන්නේ මේ වගේ රට ඇතුලේ අපේ වගේ කොටිව අල්ලන්න තමයි ඒ කාලේ හිටපු ජනාධිපතිතුමාලා පාවිච්චි කරේ අදිසේ නීතිය. හැබැයි මේ දවස්වල නම් මං හිතන්නේ සීදා බ්‍රෝවයි ඊට පස්සේ මං හිතන්නේ අර ගැජට් ගර්ල් කියලා එකක් කියන එකෙක් ඉන්නවා ප්‍රසිද්ධ මේ මං හිතන්නේ මේ දවස්වල වීඩියෝ දාන්න එක්කන අර පෙන් පෙන්සිල් එහෙම තියාගෙන රේඩාර් ඒවා හදාගෙන මං හිතන්නේ අදිසේ නීතියෙන් එයාවත් අල්ලයි දන්නේ ඊළඟට බොහොම දුකයි. හැබැයි මට දැන් අපි කොච්චර කිව්වොත් මේ හදිසේ නීති ගේන්න එපා කියලා ඕගොල්ලෝ 159ක් ඉන්න නිසා කොහොමද ඕගොල්ලෝ මේක අඩු කරන්නේ නැහැ. හැබැයි මට තව එකක් කියන්න ඕනේ ගරු නියෝග කතාවතුමනි අර ගල්ලංගුරු ගැන. දැන් මේ දවස්වල ට්‍රින්කෝ මලි වලින් ප්‍රශ්නයක් එනවා කියලා කියනවා. අනිත් දැන් වල ප්‍රශ්නයක් එනවා කියනවා. මේ ගල්ලංගුරු බොහොම වංජාවක් කරලා තියෙනවා කියලා. හැබැයි 323 කන්ටේනර් ඉඳන් අද වෙනකන් ගල්ලංගුරු වෙනකන් කවුරුත් ඒක අල්ලුවෙත් නැහැ. අනික කවුරුත් ඒකට උද්ඝෝෂණ කරේත් නැහැ. හේතුව උද්ඝෝෂණ කරන මිනිස්සු ඔක්කොම ඇවිල්ලා පාර්ලිමේන්තුවේ වාඩි වෙලා ඉන්නවා. ඒ නිසා මේ දවස් ටිකේ පාරේ කවුරුත් නැහැ උද්ඝෝෂණ කරන්න. තව ටිකක් මට කියන්න කැමතියි. මම මේක දෙමළෙන් කියන්නම්. கௌரவ ப்ரொஃபசர் அவர்களே, அண்மைய தினத்தில் நான் பார்த்த நான் கிளங்கன் வைத்தியசாலையில் ஒரு 23 வயது பெண் ஒருவர் இறந்த பின்னர் மோச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கின்ற போது அங்கே வேலை செய்த 3 பேர் அந்த இறந்த பெண்ணினுடைய உடலங்கள் மீது பாலியல் சேட்டைகள் செய்திருக்கிறதாகவும் தகாத உறவுக்கு உட்படுத்தி இருக்கிறதாகவும் அவருடைய சகோதரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அண்மைய தினங்களில் நான் அதாவது வந்து ஹட்டனில் இந்த விடயங்கள் நடந்ததாக நான் இந்த விடயத்தை தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் 4 மாதங்களுக்கு முன்னம் சொன்ன நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் இந்திரகுமார் என்பவர் இதே வேலையை தான் செய்கிறார். இறந்த உடல்களோட அவர் இதே வேலையை செய்கிறார் என்று சொன்ன போது அந்த நேரம் GMO என்னை எதிர்த்தது. GMO என்னை எதிர்த்து என்ன செஞ்சது? என்னை வைத்தியசாலையை விட்டு துரத்த வழிகிட்டது. இதே சம்பவம் ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் நடக்கின்ற போது, ஜாழ்ப்பாணத்திலே உடல்கள் வெட்டப்படுகின்ற போது அதை வேணுமென்று தாமதித்து சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஜாழ்ப்பாணம் அனுப்பி 4 நாள் பிரணவன், அது பிரணவன் வைத்தியர் பிரணவனாக இருக்கட்டும், வைத்தியர் இந்திரகுமாராக இருக்கட்டும், வைத்தியர் மயூரதனாக இருக்கட்டும், இறந்த பிணங்களிலும் உழைக்கிறார்கள் என்பதை மனச்சாட்சி இல்லாத ஒரு காரணத்தால் என்னுடைய மனம் கேட்காத காரணத்தால் நான் அந்த விடயங்களை கதைத்த போது ஒட்டுமொத்த சமூகத்தையும் நோக்கி நான் வைத்திய சமூகத்தையும் நோக்கி நான் கதைக்கிறேன் என்று இவர்கள் அந்த நேரம் என்னை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாற்றியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அந்த கிளங்கன் வைத்தியசாலையில் அதே சம்பவம் நடந்திருக்கிறது. சாதாரணமாக சின்ன சின்ன வைத்தியசாலையில் இந்த விடயங்கள் நடக்கிறது. இன்னொரு விடயத்தை சொல்லணும், இந்த அக்கரை வைத்தியசாலையில் எங்களுடைய அதாவது வந்து என்னென்னால் எங்களுடைய அனுரகுமாரநாயக்க ஜனாதிபதித்துமா அவர்களை நான் உண்மையாவே நான் நேசிக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் அவர்கள் அவரை போல அனுரகுமாரநாயக்க மாதிரி ஒரு மாபெரும் பொய்யராக மாறி இருக்கிறார் என்றுதான் என்னுடைய கவலை. நான் கேட்ட 27 கேள்விக்கு எங்களுடைய நலிந்த ஜேதிஸ் என்னுடைய ஹிதவதா என்னுடைய நட்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், தாங்கள் இவர்களுடைய அதாவது வந்து அக்கறை வைத்து எம்எஸ்ஸில் எந்த குறைபாடுகளும் இல்லை, அவருடைய எந்த விசாரணைகளும் இல்லை, அவரை நாங்கள் வைத்தியசாலை அகற்ற மாட்டோம் என்று சொல்லி அடுத்த நிமிடம் பின்னேறம் மறுபடியும் மாற்றியிருக்கிறார்கள். இப்போது அவருக்கு எதிரான விசாரணைகள் நடந்து 2 மாதங்கள் ஆகிறது. இன்றை வரைக்கும் வைத்தியர் நலிந்த அவர்களால் திருப்பி வைத்தியசாலைக்கு கொண்டு போய் அந்த அக்கறை வைத்து ஆதார வைத்தியசாலை வைத்தியத்தில் விடையில்லாமல் இருக்கு. இதில் என்ன கவலை என்றால் இந்த GMOA என்று சொல்லுகின்ற இந்த மிகப்பெரிய மாஃபியாக்கு இந்த நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அதாவது வந்து இந்த போராட்டங்கள் நடத்துகின்ற ஒரு பெரிய போராட்ட குழு. இன்றைக்கு எந்த பாதைகளையும் ரோட்லையுமே எந்த போராட்டங்களையும் நீங்கள் பார்க்கல ஆயிருந்தால் நீங்கள் முழு பேரும் உள்ளுக்கல்ல இருக்கிறீங்க. ஆனால் கவலை என்னென்றால் இந்த சின்ன சின்ன விடயங்கள் GMOA போன்ற விடயங்களாக இருக்கலாம், அல்லது வந்து இந்த மோச்சுவரியில் நடக்கின்ற விடயங்களை கூட ஒரு இன்குவரி ஒன்றை நடத்தி அவர்களை தண்டிக்க முடியாத நிலைமையில் இந்த அரசாங்கம் இருக்கின்ற போது எங்களுடைய வைத்தியர் நலிந்த அவர்களுக்கு என்னுடைய கவலையை நான் தெரிந்து கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை
சொல்லி நான் முறைப்படுகிறேன். எங்களுடைய வடமராட்சியிலிருந்து 2 மீனவர்கள் ඔබතුමායි කාලය අවසානයි. தற்சமயம் வந்து இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அதுக்கு கூட எங்களுடைய கடற்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் எந்த பதிலையும் இந்த பாராளுமன்றத்தில் சொன்னதாக தெரியவில்லை. அதே நேரம் நேற்றைய தினம் நடந்த அந்த மாதா கோயில் ஒன்றுக்கு கப்பல் போகின்ற போது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே 3 மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தையும் சற்று ஆழமாக பார்க்கும்படி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ගරු இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உரையாற்றினார்.